பெரும்போக்கு நெற்றிகையில் பரவிய ஒரு வகை நோயினால் மட்டக்களப்பு அம்பாறை பகுதி நெல் வயல்கள் அதிகளவில் அழிவடைந்துள்ளன. பெரும்போக நெல் விளைந்து அறுவடை காலத்தினை அண்மித்த போது திடீரென பரவிய ஒரு வகை நோயினால் நெற்பயிர்கள் பாரிய அளவில் அழிவடைந்துள்ளன. இந்த நோய் காரணமாக அம்பாறை மாவட்டத்தில் பல ஏக்கர் கணக்கான வயல் நிலங்கள் பாதிப்புக்குள்ளாகியுள்ளன. நெற்களின் இலைகள் மஞ்சள் நிறமாகியுள்ளதுடன் நெல் மணிகளும் கருகியுள்ளன. வானம் பார்த்த பூமியை நம்பி கடன்பட்டு வயலில் முதலீடு செய்த விவசாயிகள் அதிகளவில் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் கடனை திருப்பி செலுத்த முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இது வாடல் நோய், புதுசா வந்திருக்கின்ற நோய். ஆனா என்னைக்கு ஒன்றுக்கும் கேட்குது இல்ல. இதுல ஒரு லாபம் எடுக்கல. குத்தகைக்கு 40,000 30,000 ஏக்கர் இருக்காங்க. இந்த கதிரில எந்த ஒரு நெல்லும் இல்ல, முழுதும் பதராத்தான் இருக்கிறது. ஆகவே இந்த கபடாவும் துறபாடையும் இல்ல, நெல்லுக்கு விலையும் இல்ல. 1200 ரூபா 300 ரூபா நெல்லு வெட்டுக்காட்சி கூட. இதால எங்களுக்கு சரியா பாரிய நஷ்டமாயிருக்கிறது. பயன் தராத காரணத்தால நாங்க இந்த வெள்ளாமையை விட்டு போயிட்டு நாங்க வெட்டுறது அறுவடை செய்யறதுக்கு இதுல எந்த ஒரு நல்ல நெல்லும் இல்ல. எங்களுக்கு இதுல கடும் எங்களுக்கு செலவு. இதை விவசாய கந்தரால பாக்கல, கவனிக்கல. நாங்க அறிவிச்சும் எங்களை பாக்கல. 4 எண்ணெய் அடிச்சிருக்கோம். இதுல செல்லு கேட்கல. எங்களுக்கு இதுக்குரிய நடவடிக்கை எடுக்க வேணும். அம்பாறை மாவட்டத்தின் அட்டாளைச்சியனை, அக்கரைப்பட்டு, சம்மாந்துறை, கல்முனை, இறக்காமம் மற்றும் பொத்துவில் ஆகிய பகுதிகளில் உள்ள வயல் நிலங்கள் அதிகளவில் பாதிப்படைந்துள்ளன. இதேவேளை மட்டக்களப்பு மாவட்டத்தின் பட்டிப்பளை, வெல்லாவளி, கொக்கட்டிச்சோலை மற்றும் கிரான் ஆகிய பகுதிகளில் உள்ள வயல்களும் அதிகளவில் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த நோய் விரைவாக பரவுவதனால் அதனை கட்டுப்படுத்த முடியாத நிலை காணப்படுவதாக விவசாயிகள் குறிப்பிடுகின்றனர். இதனால் விவசாயிகள் அதிகளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். எங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. எண்ணெய் அடிச்சு இவ்வளவுக்கு நல்லா வரல. 4 தடவை எண்ணெய் அடிச்சு இந்த வெள்ளாம நெல்லை வெள்ளாம போனோடனே எடுக்கிறாங்கல்ல. நாங்க நகை எல்லாம் வீடு கட்டி போட்டு லட்சம் அதுக்கு எடுக்க வயசு இல்லாம இந்த முறை அறகுத்தியால சரியான கஷ்டப்பட்டு மனவேதனையோட இருக்கின்ற மக்கள். அதனால எங்களுக்கு ஏதாவது ஒரு மானிய அடிப்படையா எதனால செய்து ஒரு நஷ்டடா வழங்கி அடுத்த பெரும்பாலும் செய்வது எங்களுக்கு ஒரு விவசாயிகளும் முதல்ல எடுத்து இந்த நஷ்டங்களை வழங்கி அரசிட்டு தாழ்மையாக கேட்டுக்கொள்வோம். அரசாங்கம் ஒரு நத்தங்களை தரணும் கட்டாயம். ஏன்னா எங்க பிள்ளைகளை படிப்பு செலவு பாரு, எங்களோட வீட்டு செலவு. நாங்க அன்னைக்கு என்னாரு இந்த தொழில் தான் செய்யறாங்க. வேற எங்களுக்கு அரசாங்க உத்தியமோ ஒன்றுமே கிடையாது. நாங்க இருந்தாலும் விவசாயத்தை தான் நாங்க இதை நம்பி இருக்கோம். இந்த தொழில் இந்த வருஷத்து எல்லாம் எங்களுக்கு அடிபட்டு போகுது. எல்லாம் உடுப்பு துணி பண்றதா, வைக்க சாமம் பண்றதுக்கு ஒன்றுமே எங்களுக்கு வயதில்லை. நாங்க வயல் வழியை சதுப்புறக்கன் போட்டு போடுறாங்க. போற நேரத்தை வெள்ளாம எல்லாம் நோய் இருக்கு. அதால நெல் தாராங்கல்ல. நாங்க அதால சாப்பிடுறது தாராங்கல்ல.